சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 33 தொடர்ச்சி. துங்கநாத்தில் ஆசீர்வதித்த அகோரி பாபா. சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்யும் இடமாக துங்கநாத் உள்ளது. அந்த மலை உச்சியில் சிறிய கடை ஒன்று இருந்தது. அங்கு ஒரு அகோரி பாபாவை இவர்கள் பார்க்க நேர்ந்தது. எல்லா அகோரி பாபாக்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இருப்பார்கள். இந்த அகோரி பாபா சாந்தமானவராய் அமைதியின் இலக்கணமாய் இருந்தார். திகம்பரமாய் இருந்த அவர் உடலில் ஒரு சிறிய துணி கூட கிடையாது. இவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அருமையாக பதில் அளித்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்தார். தொடர்ந்து 2 மணி நேரம் அவர்களுக்கு நிறைய செய்திகளை கற்பித்தார். பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலினை வடிவமைத்த சிவபெருமான் அதற்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் இயங்குவதற்கான முழு சக்தியையும் பகவான் கொடுத்து அவற்றை முறைப்படி இயக்கி வைக்கிறார். மனிதராய் நாம் அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திட தொடர்ந்து சாதனா புரிய வேண்டும். அமைதியாயும் சாந்தமாகவும் இனிமையாகவும் நாம் இருக்க வேண்டும். மற்ற எதையும் செய்வதற்காக இந்த பிறப்பினை நாம் எடுக்கவில்லை. நாம் யார், எதற்காக இந்த பிறவி என்பதை நாம் முதலில் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். இவ்வாறு பல செய்திகளை பகிர்ந்து கொண்ட அந்த அகோரி பாபா, ஒரு நிமிடத்தில் நீங்கள் அனைவரும் சமாதி நிலைக்கு செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதனை சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் நெற்றியில் தன் விரலால் தொட்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஓம் குருவின் குழுவில் இருந்த அனைவரும் உடனே ஆழ்நிலை உணவிற்கு ஆட்டப்பட்டுள்ளனர். 1000 நட்சத்திர கூட்டத்தை கடந்து செல்வதாயும் பல்வேறு சுரங்க பாதைகள் வழி செல்வதாயும் விதவிதமான வண்ணங்களுடன் கூடிய வெளிச்சத்தை பார்ப்பதாயும் மொத்தத்தில் வேறு உலகில் தாங்கள் சஞ்சரிப்பதாயும் அவர்கள் உணர்ந்துள்ளனர். பலருக்கு போதனை செய்யும் இடத்தினையும் பார்த்திருக்கின்றனர். இவ்வாறு தங்களை மறந்த நிலையில் 18 மணி நேரம் அவர்கள் இருந்திருக்கின்றனர். அவர்கள் அடைந்த அனுபவத்தினை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. மறுபடியும் அந்த அகோரி பாபா அவர்களை தொட்டவுடன் சுயநினைவு வந்தவர்களாய் இவ்வுலகிற்கு திரும்பியிருக்கின்றனர். அப்போது பாபா, இம்மாதிரியான சமாதி நிலையை அடையும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவர் உள்ளேயும் இருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் எளிதில் எட்ட முடியும். அந்த நிலை உங்களுக்காகவே காத்து கொண்டுள்ளது. ஆனால் அவ்வாறு நீங்கள் செல்ல இயலாது. உங்களிடம் இருக்கும் ஆணவம், கோபம், காமம் ஆகிய குணங்கள் உங்களை பற்றி படர்ந்து தடுக்கின்றன. உங்களது பூத உடலானது எங்கு சென்றாலும் சௌகரியங்களையே எதிர்பார்த்து நிற்கிறது. அதை உங்கள் மனது கேட்க வைக்கிறது. சர்வ வல்லமை படைத்த பகவானால் படைக்கப்பட்டுள்ள பிரபஞ்சம் அனைத்து சக்திகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதை அனுபவிக்காமல் உடல் சுகத்தை மட்டும் நீங்கள் வேண்டினால் அதற்காக பத்ரிநாத்தோ துங்கநாத்திற்கோ வரவேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கும் இடத்திலேயே அவற்றை அடையலாம். எனவே எதற்காக உங்கள் குரு உங்களை இங்கு அனுப்பி வைத்தாரோ அதை மட்டும் தேடுங்கள். குருவின் வார்த்தைகளை பக்தியுடன் மதியுங்கள். குருவானவர் எப்போதும் நன்மையே செய்வார். குருவும் கடவுளும் ஒன்றே ஆவார். கடவுளை நம்மால் பார்க்க இயலாது. கடவுளை நமக்கு இனம் காட்டும் குருவானவர் கடவுளின் மறு உருவமாய் நம் முன்னே உள்ளார். எனவே குருவின் வார்த்தையை கேட்டு அவருக்கு சேவை செய்ய தயாராய் இருங்கள். குருவிற்கு சேவை செய்வது இந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியமாகும். என்னுடைய குருவிற்கு இவ்வாறு பணிவிடை செய்ததால் என் குருவானவர் எனக்கு இந்த சக்தியை அளித்துள்ளார். அதற்காக தொடர்ந்து பல சாதனாக்கள் நான் செய்துள்ளேன். அதுபோல நீங்களும் செய்து குருவருள் பெறுங்கள். இவ்வாறு அந்த அகோரி பாபா இவர்களுக்கு அருளியுள்ளார். அடுத்த நாள் காலை பல இடங்களில் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்த ஓம் குரு குழுவினர் திரும்ப வந்து கொண்டிருந்தனர். காலை 11 மணி அளவில் அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவரும் தனித்தனியே பிரிந்து வெவ்வேறு வழியில் தவறாக சென்று விட்டனர். நன்றி. சாய்ராம்.